அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா பிஆர் பண்ண திருட்டு வேலையை பற்றி அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சேகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அர்ச்சனாவுடைய பிஆர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டார் அப்படின்னா சம்பந்தமே இல்லாதவங்க எந்தெந்த நாட்டிலேயும் இருக்கவங்க எல்லாம் ரீட்வீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாலோவர் கூட இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவர் போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுவாங்க. பார்க்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஐடி மாதிரி தெரியும். ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பாட்ஸ் மூலியமாக தான் இவர் அந்த வேலையை பார்க்குறாரு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருட்டு வேலையை இவர் அப்பட்டமாக செஞ்சுருக்காரு. செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா நிக்சன் சினி உலகத்தில் கொடுத்த இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அதாவது நிக்சனுக்கு டிஸ்லைக் பார்த்தீங்கன்னா 5100 இருக்கான். எப்படி டிஸ்லைக் 5100 இருக்கு, லைக் 2600 இருக்கு. ரெண்டையும் ஒப்பிட்டு போட்டு பார்த்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு லைக்கோட டிஸ்லைக் தான் அதிகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. இதுலேருந்தே தெரியும் இந்த ஆள் ஒன்றா நம்பர் ஃப்ராடு, இந்த ஆள் பண்ணுறது பூரா திருட்டு வேலைன்னு சொல்லி. ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்லைக்கை பார்த்தீங்கன்னா அவங்க டிசேபிளே பண்ணிட்டாங்க. எந்த யூடியூப் சேனலில் நீங்கள் எத்தனை டிஸ்லைக் பண்ணாலும் சரி அதை ஷோ பார்க்கவே முடியாது. அது திருட்டு வேலை பண்ணுறவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாதிரி பிஆர் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேக்காக இதுக்கு முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2017-18 வாக்கில் இந்த மாதிரி டிஸ்லைக் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சொருக்கி இந்த மாதிரி நிக்சனுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் அதிகமாக இருக்குது, லைக் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெக்கமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா என்னன்னே தெரில. ஏண்டாடி அவனை நீங்கள் திட்டுறதுக்கு 1000 வழி இருக்குது நிக்சனை திட்டுறதுக்கு. ஆனால் உங்களுடைய கேவலமான ஒரு புத்தி பாருங்கள். நீங்களே ஒரு பெய்டு பார்ட்ஸுங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அர்ச்சனா பிஆர் நீங்களே ஒரு பெய்டு பார்ட்ஸுங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இவங்க தாங்க திருட்டுத்தனமாக ஓட்டு போடுறது. திருட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பண்ணாத விஷயத்தை பண்ண மாதிரி காமிக்கிறது. இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அல்காரதம் படி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறது. அது மாதிரி பாட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா வியூஸ் கவுண்டை கூட்டுறது. இது எல்லா திருட்டு வேலையும் தெரிஞ்சவங்க தான் இந்த அர்ச்சனாவுடைய இந்த பிஆர் குரூப். அந்த பிஆர் குரூப் தான் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக இதில் மாட்டிக்கிச்சு. டிஸ்லைக்குங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லையே. நம்ம டிஸ்லைக் இப்படி இப்படி அமுத்தலாம். ஆனால் அது எவ்வளோன்னு சொல்லி காமிக்காது, எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் ஒரு அண்ணன்டா கூட கேட்டேன். ஆனால் டிஸ்லைக் ஒரு வேளை வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் பார்க்கவே முடியாதுப்பா. ஒரு வேளை நீ சேனல் வச்சுருந்தா சேனலுக்குள்ளே போய் கூட பார்க்க முடியுமானா அப்பயும் பார்க்க முடியாது. அப்போ நீ ஏதாவது ஒரு சர்வரில் பெரிய ஆளாக இருந்து பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தால் தான் நீ பார்க்க முடியும். அது பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பாருங்கள், இந்த சேகர் பாருங்கள், அது இவருக்கு எப்படி கிடச்சிச்சு, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் மூலமாக எடிட் பண்ணி ஒரு திருட்டு வேலை பார்க்குறது தான். இந்த மாதிரி நிக்சனுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் இப்படியெல்லாம் போட்டிருக்காரு. இதில் என்ன யார் அந்த 2600 பேர் லைக் போட்டது? அது பார்த்தீங்கன்னா அதாவது 2000 பேர் பார்த்தீங்கன்னா பேக்கப்பில் இமெயில் ஐடி வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவரே அவர் புட்டை உடச்சிட்டார். அதாவது இவர் தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அந்த மாதிரி ஓட்டு போடுறதான் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஐடியை வச்சு இமெயில் ஐடி வச்சு இவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஒரு இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு தமிழ் கிளிஸில் போடலாம் இல்லையா. இந்த ஆள் புட்டை வெளியே கொண்டு வந்துட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆள் தான் திருட்டு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான். பேக்கப் ஐடியை வச்சு 2000-3000 பேக்கப் ஐடின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதனால தானே இவருக்கு ரீட்வீட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஃபாலோவர் கூட இல்லை. அப்போ நீ தான் பேக்கப் ஐடி வச்சுட்டு நீ தான் திட்டு வேலை பார்க்குற. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ நிக்சன் அந்த மாதிரி 2000 ஐடி வச்சு அதை பார்த்தா லைக் போட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் போடுறான். அப்பட்டாவும் மாட்டிக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அர்ச்சனா பிஆர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒர்க் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிக்கு எல்லாம் காசுங்க. அர்ச்சனா சொல்லிச்சுல ஒரு ஓட்டுக்கு 1 ரூபா அப்படின்னா 1 கோடி ஓட்டுக்கு 1 கோடி ரூபான்னு. இதான் கேட்குறவன் கேனப்பையனாக இருந்தால் அப்படி இருந்தால் கேப்பையில நெய்வணின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க என்ன அப்படின்னா ஒரு பாட்ஸு ஒரு இமெயில் ஐடி அதுக்கு 1 கோடி 1 ரூபா தேவைப்படுமா? ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும். அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஐடி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா அவங்க 2000-3000 சிம்மே வச்சுருப்பான். இவனெல்லாம் வச்சுருப்பான். அவனே பார்த்தீங்கன்னா பல செல்களில் இதே மாதிரி போட்டு திருட்டு வேலை பார்க்குறவன் தான் இந்த ஆள் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுதுங்க. இப்படியெல்லாமல் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.